ஏட்ரா உனக்கு மேலே எனக்கு அவசரம் எடு. நான் போயிட்டு வந்துட்டு ஒலை ஓட்ட போனேன் செந்தில் நடந்து. குட்டி வீல் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். மாற்றிருக்கிறோம்ல எங்கடா பைரோஜியா காட்ட வந்துருவா. ஓகேண்டா முன்னாடி இருந்தது. ஆமாம் பைக்கில் வரேன். இது குட்டி வீல் எப்படி இருக்குது? வண்டிக்கும் வீலுக்கும் 2 வீல் டிரைவ் மாதிரி இருக்குதா, ஏதோ சட்டானுக்கு சட்டை போட்ட மாதிரி இருக்குதா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. சின்ன வண்டி போடும், வண்டியை பார்த்தா சின்ன வண்டி மாதிரி தெரியுதில்ல? உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. இத்தனை நாள் 4 வீல் டிரைவில் பார்த்துட்டு வண்டியை 2 வீல் டிரைவில் பார்க்கறதுனால எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் ரேட் பண்ணுங்கள். சின்ன வீலுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷம் எப்படி இருக்குது? குட்டி டயரு எப்படி இருக்குது? நேற்றே பார்த்துட்டியா? எடுத்து விடுங்க. அவர் யாரு? ஓகேப்பா. சின்ன வீலில் 3 மெயினாக வந்து 4 வீல் டிரைவர் இந்த ஆடை எங்கேஜ் பண்ணியாச்சு. அது வேலை செய்யாது. கீழே பிடிங்கி விட்டாச்சு, லாக்கை பிடிங்கி விட்டாச்சு. ஏன்னா 4 வீல் டிரைவ் எங்கேஜ் பண்ணி ஓட்ட முடியாது. ஏன்னா சின்ன வீல் இல்லை, கீர் ரேஸு செட் ஆகாது. அதனால் வந்து அப்படி போட்டு பார்த்தா முன்னாடி வீலை நவுத்தி சுற்றுது. அதனால் வந்து 4 வீல் டிரைவ் தான் எங்கேஜ் பண்ண மாட்ட முடியாது. ஒன்லி 2 வீல் டிரைவ் மட்டும்தான் செட் ஆகும். என்னடா விடுங்க 2 பேரும். மானம் வேற மழை வர மாதிரி இருக்குது வேற. இது மழை படப்படம் வந்துருச்சுன்னா எல்லாம் வீணா போயிருமே. ஏறி உக்காந்த உடனே சீட்டி முன்னாடி இழுத்துக்கிறான். ஓகேன்பா. இந்த சின்ன வீல் போடுறதுக்கு என்ன பர்பஸ் ஒப்புறான் சின்ன வீல் மாற்றி வச்சுக்கிறோன்னா, இதில் மெயின் ரீசன் என்னென்னா ரோட்டில் வந்து பெரிய டயர் போட்டால் தேய்மானம் அதிகம். வேலருக்கு 2 வீல் டிரைவே போதும்ல. ஸோ அதனால தான் வந்து அதை கழட்டிட்டு 750 டயர் போட்டாச்சு. ஏன்னா புதுசு எடுக்காமல் அந்த 2 டயரையும் வந்து நோவால் மாட்டிட்டேன். இது நோவால் இருந்த பழைய டயரு, அதனால் இதுக்கு மாட்டிட்டுன்னு வச்சுக்காங்களேன். மற்றபடிக்கு 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணி ஓட்டினா என்ன ப்ரோ ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஓட்ட முடியாது. ஓட்டினோம்னா வச்சுக்காங்க உள்ள கீர் பாக்ஸ்குள்ளே பல்லு கட்டாகி போயிடும். நீங்கள் சுவராஜ் 704 ஆகட்டும், ஜாண்டியர் ஆகட்டும், எதில் வேணாலும் இந்த ஆல்ட்ரு பண்ணி ஓட்டலாம். ஆனால் வந்து 4 வீல் டிரைவ் என்கேஜ் பண்ணக்கூடாது, அதை ஆஃப் பண்ணி வச்சிடணும். அதுதான் நல்ல பயன் கிடையாலும். நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க உள்ள கீர் கட்டாயிரும். நான் இப்போ அதனால தான் வந்து தப்ப தவறி கையில் பாப்பா ஓ இரு போ போயிருக்கு இப்படி போயிருக்கு. நூலை அந்தான போடணும். ஊசியில் மாட்டி போடு, ஊசியில் தூக்கி மாட்டி விடு. வேஸ்ட் தானே ஆகுது நூல். இப்போ அங்கே போய் தானே வரும். நீ மாட்டி ஒன்றும் ஒழுங்கா அந்த கப்பையில் அப்படி தான் சுற்றிக்கிட்டு பாரு. ஒரு கத்த நூல் வேஸ்ட்டாக போகுது.
பாரு அந்த இடத்துல காட்டுறேன் பாரு. அதை நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ணிங்கன்னா அந்த கத்தையில் பாரு. பாரு எப்படிங்கிற ஒரு கத்தை போல ஒரே இடத்துல சுற்றி வச்சிருக்குது. கல்லூடி ஒரு கத்தனா சுத்தானா கொடுத்தானா சுற்றி பார்த்தியா? வச்சு நெரிக்கிறோம் பாடுறா. ஒரு கத்துல ஒரு கத்தையே வேஸ்ட் ஆகி போச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தகுடு எடுத்து மாட்டணும். முன்னாடி கத்தையாவது ஆட்டுக்கிட்டையாவது கத்தையை உறுத்திட்டே போகிறோம். அது இவருதேவா? அப்போ இது சுத்தம் எடுக்க மாட்டானா இது? அது பாட்டு போட்டுக்கிட்டே வருது. அப்படியே வீடியோ ஷார்ட் சின்ன டயர் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா ரோட் ரன்னிங்கில் டயர் தேய்மானம் ஆகாது. ஏன்னா 10 கத்தைக்கெல்லாம் கள்ளக்குடிக்கு எடுத்துகிட்டு போகிறோம்ல. அதனால் டயர் ஏன் 4 wheel drive தேய்க்கணும் வேஸ்ட் பண்ணணும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் தான் நான் வந்து இந்த ஐடியா பண்ணினேன். ஆனால் 4 wheel drive ஆன் பண்ணி ஓட்டலாமா ப்ரோனா ஓட்டக்கூடாது ப்ரோ. அதுக்கு தான் வந்து நான் 4 wheel drive ஆப்ஷனே கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வண்டி வந்து 4 wheel driveன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, 2 wheel driveன்னு நினச்சிக்காங்க. 4 wheel driveன்னு நினைக்காதீங்க, ஒன்லி 2 wheel drive வண்டி அப்படின்னு நினச்சிக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, வண்டியெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது. ஏன்னா முன்னாடி பார்த்தா கிரவுண்ட் செட்டு தான் பெருசாக இருக்குது. ஒரு நாளைக்கு கலப்பு மாட்டி ஒன்லி 2 wheel driveக்கு எப்படி கட் ஆகுது என்னங்கிறத ஒரு வீடியோ போட்டு பார்த்துடலாம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் வெயிட் நல்லா இருக்கிற அளவுக்கு டர்னிங் நல்லா தானே கட் ஆகும். மற்றபடி வண்டி திரும்புறது போகிறது பிடிக்கிறது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. வண்டி கட் ஆகிறது பிரேக் அடிச்சு இருக்கிறது இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. சேத்துக்கு வேணும்னா வந்து எமர்ஜென்சி வேணால் 4 wheel drive சேத்தில் போடலாம். அதில் போட்டால் ஒன்றும் பல்லு சேதாரம் ஆகாது. மற்றபடிக்கு வந்து இது மாதிரி வரலில் வந்து 4 wheel drive ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுவரையில் யாருமே யூடியூப்பில் இது மாதிரி போட்டு ஃபீல்டில் ஓட்டுனதில்லை. நாம் தான் முறை இந்த வேலையை பார்க்குறோம். அதனால் எப்படி இதுன்னு கமெண்டில் மறக்க சொல்லுங்கள். இந்த ஒரு போஸ்ட் ஒன்று இப்போ 10 நாளைக்கு முன்னாடி என்ன ப்ரோ 10 நாளைக்கு முன்னாடியே போட்ட ஓட்டுனீங்க? இல்லை ப்ரோ, அது போட்டு நாங்கள் வந்து உள்ளே எங்கேயும் இடிக்காது இருக்குமா அப்படின்னு தான் நாங்கள் ஐடியா பண்ணணும். அதுக்கோசரம் பார்த்தா அதை வந்து போஸ்ட்டாக போட்டோம். மித்தபடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாட்டிக்கிட்டா மித்தபடிக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அன்றைக்கி போட்டு பார்த்தோம். இன்றைக்கி வந்து களைச்செடி எல்லாம் ஃபீல்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 wheel drive கழட்டி வீட்டில் வச்சுக்கிறோம். அதையே போட்டுட்டு ரோட் ரன்னிங்கோசரம் தேய்க்கணும். இப்போ இது வந்து அந்தளவுக்கு பெருசாக தேயாதில்லை. ஏன்னா ஃபுல் ரவுண்ட் கட்டுறல தேயாதுன்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிறோன்னு வச்சுக்காங்களேன். மாப்பிள்ளை என்னங்கிற இந்த சின்ன டயர் போடுறதுனால வண்டி வந்து டர்னிங் ரேடியேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பேலர் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. முன்னாடி மட்டும் ஒரு 50 கிலோ வெயிட் போட்டோம்னு வச்சுக்கோங்க, பேலர் ஓட்டுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். போட்டுருவோம், டாப் போட்டு ஒவ்வொன்றா போட்டுருவோம். அவ்வளோதான், போதுண்டா. அடுத்தது இவர் தேவா, இவர் தான். அவ்வளோதானா? இது கொடுத்துட்டாங்களா ஃபஸ்ட்டு? இஞ்சி போச்சு.
இதை ஃபஸ்ட்டு டாப்பு போட மட்டும் இது ஒரு பெரிய தலைவலிடா. இப்போ எங்கே இருக்குது அது? இங்கே இருக்குது பார்த்துட்டேன். போகாமல் புரியாதும்மா. இப்போ என்ன பண்ணோம்னா இதை கழட்டி விட்டு ஒரு நிமிஷம் ஆனாலும் சூப்பர் பாருங்க, நல்லா இருக்கு. இருங்க இது 100 மணி. ஆமாம், இப்படி எடுத்து போட்டீங்கன்னா ஒரு கத்தை வேஸ்ட் ஆகாதில்ல நூல். ஏதோ எனக்கு தெரிஞ்சதுமா. இப்போ சூப்பர் அங்கே ரெண்டு கத்தையும் ரெண்டு கத்தைக்கு அவர் நூலை ஒரே கத்தையில் போட்டு தள்ளிவிட்டு வந்துட்டேன். அது நான் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் யோசிக்கணும். அதை யோசிக்கவே இல்லை. அந்த இதுக்குள்ளே விட்டு தான் போடணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இல்லை மாப்பிள்ள, இந்த வளையத்தில் போட தேவையா? அப்படி இதில் போடணுமா? அப்படியே எடுத்து மாட்ட மாட்டேன் அந்த ஸ்ப்ரிங்களா? அது எப்படி அப்படியே மாட்டுவோம்? நான் கேட்ட கேள்வினாச்சும் கொஞ்சம் நல்ல கேள்விடா. ஆனால் நீ கேட்ட கேள்வி இருக்குது பாரு. இது எப்படி அப்படியே தூக்கிவிட்டு மாட்டோம்? இதில் அப்படியே கோளாறு குஞ்சு. நானும் ஒரு பெரிய கோளாறு. ஐயோ அப்பா, அது ஏன் நூல் இவ்வளோ டைட்டாக இழுத்து பிடிச்சி விட மாட்டேங்குது? அது அந்த தகுட்டில் மாட்டிக்கிச்சு. இப்படி இருந்தா என்ன அந்த பக்கம் அப்படியே வீட்டுக்கு போயிடும். எதையும் அழுத்து தொடங்குறியா? அதில் எடுத்துக்குமா? எப்படி எடுக்குது பாரு. எடுத்துக்கிட்டா போகலாம். அடுத்த ஃபீல்டுக்கு போகலாமா? இங்கே ஒரு இது ஒரு 10 கத்தை வரும். இது எங்கடா 10 கத்தை வர? 3 கத்தை வர மாட்டேங்குது வச்சா. இதை சுற்றிட்டு பாட்டிதா கள்ளக்கூடி எல்லாம் 4 கத்தை 3 கத்தை பொறுக்கியே சுற்றுறதா இருக்குது. இதை ஓடிட்டு பெருமாளுக்கு நேற்று சுத்தனே இல்லை. அது எங்கேயோ 10 கத்தை வருமா வர சொல்கிறாங்க. சாணம் போட்டுட்டு இருக்கிறாங்களாம். மாப்பா அந்த தகுட்டை எடுத்து மாட்டி போடணும் மாப்பிள்ள நாளைக்கு. இது பெரிய தலைவலியில் போய் முடியுது. பழக்க தோசத்துக்கு கீழே இறங்குற இல்லை ஆயில் இல்லாமல் பார்த்தேன். அந்த தகுடு எடுத்து மாட்டிட்டு அந்த தலைவலி வராது. ஒன்று இங்கே வந்து விழுந்து போயிடுது, ஒன்று இவத்தோட புழுதி எண்டிக்குது. அது பார்த்தா பார்க்கலாமே. பார்க்கலாம், ஒரு நாளைக்கு பார்க்கலாம், இல்லை கழட்டிடலாம். ஓகேண்டா, இது ஒரு 3 கத்தை வரும். இதை சுற்றிட்டு அடுத்து காட்டுக்கு. கள்ளக்கொடியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொறுக்கி தான் சுற்றணும். கத்தை 50 ரூபாய்க்கு ஓட்டுறோம் ப்ரோ எங்கள் ஏரியாவில். எல்லா வண்டிக்காரும் அதே 50 ரூபாய்க்கு தான் ஓட்டுறாங்க. அதனால் நாங்களும் அதே 50 ரூபா தான். மற்றபடிக்கு இது வரலாம் நாங்கள் மிஷினில் எதுவுமே வேலை செய்யலை ப்ரோ. லெக்சி பிளேடு மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. லெக்சி பிளேடு மட்டும் கொஞ்சம் டைட் வச்சோம், லூஸாக இருக்குது. எனக்கு இஷ்டப்படிக்கு ஒன்றும் இல்லை. 4 wheel drive பொறுத்தவரைலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஆன் பண்ணக்கூடாது. முன்னாடி 7 டயரு. உங்கள்கிட்ட இது மாதிரி இருந்து ரோடு ரன்னிங் அதிகமாக ஓட்டுறோம் ப்ரோ அப்படின்னா இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்காங்க. நல்லா தான் இருக்குது. 4 wheel drive எப்போ தேவைப்படுதோ சீசனுக்கு அப்போ மட்டும் அந்த பெரிய டயர் எடுத்து மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியும் பார்த்தா சின்ன வண்டி மாதிரி தெரியும். பெரிய டயர் பார்த்தா பெரிய வண்டி மாதிரி இருக்கும். சின்ன டயர் பார்த்தா சின்ன வண்டி மாதிரி. நார்மலாக ஒரு 585 2 wheel drive வண்டி மாதிரி தான் தெரியுது. இன்னும் பம்பர் போட்டு வெயிட் போட்டு இன்னும் இப்போ ஃப்ரெண்டு வெயிட் போட்டு பம்பர் போட்டோம்னா டாப் இது போட்டோம்னா வச்சுக்கோங்க,
வண்டி பார்க்குறது நல்லா கெத்தாக இருக்கும்ல. ஆனால் வந்து கிரவுண்டுக்கு இந்த டயர் போட்டு சின்ன டயர் போட்டு கிரவுண்டுக்கு எப்படி 4 wheel drive என்கேஜ் பண்ணிட்டோம்னா கிரவுண்ட் பல்ல உடஞ்சி போயிடும் ப்ரோ. இதை நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், கமெண்டில் கேட்காதீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ நான் 4 wheel drive அங்கே கிரவுண்டில் வர்ற இப்போ 4 wheel drive ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம்ல, அந்த லிவரையை நான் பிடிங்கி விட்டேன். தப்பை தவறி கூட யாரும் வந்து ஆன் பண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கீழே லிவரையை நான் பிடிங்கி விட்டுட்டேன். அந்த பெரிய டயர் மாட்டமோ அதை மட்டுமே அதை போடணும், ஒருத்தர் படிக்கு அதை போடவே கூடாது. இந்த டயரை கழட்டிட்டு அந்த டயர் போடும்போது அதை மாட்டலாம், மித்த டைமுக்கு அதை வந்து போடவே கூடாது. அவ்வளோதான். இந்தபடி ஓடுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து டயர் ஒன்றும் பெருசாக தேயாது. அது எப்படி தெரியுமா தேயும், அரை டயர் தேயும், அரை டயர் தேயாது, ஒரு பட்டன் விட்டு விட்டு தேயும். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது, ஒரே மாதிரி நல்லா நீட்டாக தேயும். மித்தபடி உள்ளே இடிக்கிறதா வெளியே இடிக்கிறதா அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது. டயர் சின்னது பண்ணுவோம், டயர் சின்ன டயர் போடவும் வண்டி எங்கேயோ போன குட்டி மாதிரி இருக்குதான் ப்ரோ. ஓடி டயரு நல்ல பெரிய டயரு. ஐயா இப்போ தான் பெரிய டயரு, அதுக்கு முன்னாடி சின்ன டயர் தானே. இந்த டயர் பெரிய வண்டிக்கு போட்டிருக்கான், வண்டி டயரு அது முன்னாடி தூக்கிட்டு இருக்கும். அந்த 4 wheel driveலாம் ஆஃப் பண்ணியோ ஓட்டக்கூடாது, ஆன் பண்ணி ஓட்டினோம்னா தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டயர் வந்து சீக்கிரம் தேயாது. இப்போ ரோடு ரன்னிக்கெலாம் இது மாதிரி காட்டுக்கெலாம் என்ன பண்ணுறோம், அந்த டயர் சீக்கிரம் தேஞ்சு போயிடும், அது 5000 ரூபாய்க்கு மேலே வருது. இப்போ இதை போட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரு. 4 wheel drive லிவரே பிடிங்கி விட்டோம்டா இந்த வருஷம். நேரத்தை பார்த்துட்டீங்களா? ஆன் பண்ணி பார்த்துச்சு. யாரு அதனால காட்டுச்சு பார்த்தியா? அதெல்லாம் இல்லை ரஜிதா. சந்தோஷம் இங்கே பேலன்ஸ் சுற்றுறானோ. நாம் ஒரு நாளைக்கு சுற்றணுங்கிறீங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சுற்றணும். நேற்று ஒரு 10 வருஷம் சுற்றினேன், மறுபடியும் ஒரு நாளைக்கு சுற்றுறோம். நாம் வீடியோ எடுக்கிறதுக்கே சரியாக இருக்குது, நாம் எங்கே போய் பேலன்ஸ் சுற்றுறது. அடுத்தது சந்தோஷ் கிட்ட கொடுத்துருக்குறான். பைப்பில் சுற்றுவானா? மாப்பிள்ளை பாரு பொது சேவை செய்கிறாராம். அவரே வந்து சந்தோஷ் எவ்வளோ பொறுமையாக சுற்றிருக்கிறான் பாரு. முன்னாடி இதை போச்சு விட்டு போயிடாதரா தங்கமே. ஏமா இப்போ எவ்வளோ நேரம் தூக்கினா ஜாயிண்ட் இடிக்கிற வேலை இல்லை. ஜாயிண்ட் தூக்கி பார்த்தியா இடிக்குதா கடக்கடன்னு? இல்லை நீங்கள் கிராஸாக தானே கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு தான் கேட்குறேன். ஃபுல்லாக கீழே இறக்கிட்டா இருக்கு. அதுக்கு மட்டை வச்சு தானே ஓட்ட சொல்கிறாங்க. ஏமாமா ரிவர்ஸ் போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போனால் வேலை முடியும். எதுக்கு வம்பு? லவரை கற்றுட்டா வேலை முடியும். இன்னும் எத்தனை பேர் இருக்குது? கணக்கு இருக்குதா 2 பேருக்கு. சரி இது ஆகாது, அவன் அந்த ஒரு கதை சுற்றுனா நீ வாங்கி ஓட்டு. இவன் சுற்றினானா அப்புறம் டீச்சருக்கு தான் ஆகும். இன்னும் ஒரு கத்தை ஓட்டுட்டோம். ஓகேன்பா, இது ஒரே கத்தை தான்டா, 1 2 கத்தை தான் வந்து அதோட 3 கத்தை. 10 கத்தையாச்சும் ஓட்டிருந்தேன். அங்கே எத்தனை கத்தை ஓட்டினேன்? எல்லாம் கணக்கு போட்டு வாங்கிக்கோ. ஏதோ அங்கே 2 ஓட்டி பண்ணிருக்குற. இல்லைம்மா அவர் 3 ஓட்டிட்டேன், 5 கணக்கில் இருக்குது. அவருக்கு ஒரு கத்தைக்கு வாங்கிட்டேன், இன்னொரு கத்தைக்கு இருக்குதா? அவர் ஒரு கத்தைக்கு 800 ரூபா கொடுத்துட்டாரு, ஒரு கத்தைக்கு இருக்குது. இன்னும் ஓட்டணுமா அவருக்கு? அவருக்கு இன்னும் தெரில. இவருக்கு நேற்று ஏதாவது 7 கத்தை ஓட்டிட்டு காசு கொடுக்காம இருக்குது. இப்போ ஓட்டலாம் காசை முடிச்சுக்கலாம். அவருக்கு பெரிய சாமி இருக்குது இல்லை, அவர் தான் இந்த வயலில் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். ஓய் கூட என்ன பண்ணுறான்? இன்னொரு கத்தைக்கு வருமா அது? ஓப்பனே சுற்றி போட்டுறாரு, கத்தைக்கு வராது.
அது சுற்றி போடலாமா இல்லை அப்படியே போடலாமா? அப்படியே போடலாமா இல்லை சுற்றி போடலாமா? விட்டுரு. 4, 3, 7, 10 கட்டணும். இந்த காட்டுக்காரது ஒரு 10 கொடி. அப்புறம் அங்கே கொஞ்சம் சுற்றி வச்சுருக்குது. கள்ளக்கொடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வரலுமே 4 சைட்டில் பூந்துட்டோம். இது ஒரு 2 கட்டை வரும். என்னடா ஆச்சு? வாய்ப்பாட்டி இருந்துச்சா? வாய்ப்பாட்டில் தான் இது இருந்துக்கிறாங்க. இப்போ தான் எக்கனாமிக் போட்டிருக்கிறாங்க. கள்ளக்குடியை பொறுத்த வரலாம் வந்து ஒருத்தர் தான், ஒரு ஏக்கராவுக்கு எங்கள் சைடு பார்த்திங்கன்னா 20-25 காற்று தான் வருது. உங்கள் சைடெல்லாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள். வேலையெல்லாம் கம்மி தான். இந்த நூல் தான் வந்து எங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் கல்ல பண்ணுது. எதில் ஒன்று லூஸ் கண்ட்ரேட்டிங் ஆகிடுச்சு, நம்ம மாட்டிக்கிது. ஒன்று ஐயோ அப்பா, மாப்பிள்ள எண்ணிட்டுக்கிறான். 1 2 3 இப்படின்னு. அதான் முன்னாடி வீல் அதே மாதிரி பிரேக் அடிச்சு திரும்புறதுக்கு அருமையாக வண்டி கட் ஆகுது நண்பா. சூப்பராக கட் ஆகுது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டிங்களாம் அப்படி நின்ன இடத்துல தான் அப்படியே ரவுண்ட் அடிச்சு இறக்குறான். கொடியும் ஓரளவுக்கு போகுது. அதெல்லாம் இழுத்து போடுறது, உள்ளே இழுத்து போகுது. கரெக்டாக கடிக்கிறேன். கரெக்டாக மாப்பிள்ள லோட் ஆகணுமே அப்படின்னா அதே மாதிரி விழுந்துருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னுமே யாராச்சும் பேலர் எடுக்கணும், புதுசு எடுக்கணும்னா இதில் எடுத்தீங்கனாலும் சரி, எதில் எடுத்தீங்கனாலும் சரி, ஃபுல்லே ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கலாம் நண்பா. கை கொண்டு விடுற அளவுக்கு வேலை இல்லை. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம். நூல் காற்றுல பறக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. அது பாட்டில் நூல் போய்க்குது. எங்களுக்கு அந்த மேலே டாப் மக்காட்டிலேருந்து போகுதில்ல, அதில் தான் கொஞ்சம் ராவடி பண்ணுது. அதை மட்டும் சரி பண்ணிட்டா எங்களுக்கு போதும் நண்பா. அதே மாதிரி இது மைலேஜ் எவ்வளோ ப்ரோ கொடுக்குதுன்னா, மைலேஜ்லாம் செக் பண்ணல ப்ரோ. இப்போதைக்கு ஊற்றினா ஓடுது. ஏதோ உண்டுனுங்கிற காட்டில் ஓட்டினா தெரியுமா என்னன்னு தெரில. இதிலெல்லாம் ஒன்றும் பெருசாக நான் இன்னும் மைலேஜ்லாம் செக் பண்ணல. கொண்டாந்து ஊற்றுறேன், குறைஞ்சி போய் டீசல் இல்லைனா 2000 ரூபாய் எடுத்து தான் ஊற்றுறேன். அதனால் எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் தெரியல ப்ரோ. அதெல்லாம் ஒரு 100-200 கரெக்டாக ஓடுற அன்றைக்கி தான் நீங்கள் கேட்குற மாதிரி நான் மைலேஜ் செக் பண்ணி சொல்ல முடியும். அந்த மட்டும் செக் பண்ணி சொல்ல முடியாது. மற்றபடி சின்ன டயராக இருக்கிறதுனால வண்டி சத்தம் இல்லாத ஓடுது. கொடி உயரமாக இருக்குதான். பிடிஎஸ் ஆப்பில் குத்திக்கணும்னு சொல்லி கொடி ஒரு மாரி மேய்ச்சி விட்டுட்டு அப்புறமேட்டு ஒன்றா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிக்கிறாப்புல. அதான் கொடி அரி எடுக்கிறதெல்லாம் கடிக்கிறவெல்லாம் இல்லை அப்புறம் எப்படின்னு எடுத்து போடுது. அரிக்கம்பியும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அரிக்கம்பிலாம் ஒன்றும் பெருசாக வளையலை. அஜித் என்னன்னா கோமதியில் இருந்தால் அரிக்கம்பிலாம் கலாமுலான்னு வளைஞ்சு போயிருமாம்மா. இது 6 mm அரிக்கம்பி கொடுத்துக்கிறதுனால வந்து முடிஞ்ச அளவுக்கு அரிக்கம்பிலாம் வளையிறதே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 கட்டுக்கு பக்கமாக ஓட்டிட்டு வந்துடும். இது வரல எதுவுமே வளையலை. ஒரு அதிகபட்சம் ஒரு அரிக்கம்பி மாற்றினா மினிமம் எத்தனை மணி நேரம் எத்தனை கட்டு வரலும் அரிக்கம்பி உடையாத ஓடும். A to Z அரிக்கம்பியெல்லாம் மாற்றினா எத்தனை கட்டுக்கு வந்து அரிக்கம்பிலாம் உடையாத ஓடும். அதை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. பேலர் வச்சுக்கிற நண்பர்களுக்கு சொல்லுங்கள், நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிக்கம்பி மாற்றும் போது வந்து ஏதோ உடச்சி போய் கம்பி மாற்றினோம்னா இதே கம்பி வாங்கி போடலாமா,
இல்லை விலை கம்மியில் வாங்கி போடலாமா? இது வந்து பாரத்தில் வந்து கம்பி வந்து 125 ரூபாய்க்கு பக்கமாக வருதாட்டுக்கு ப்ரோ. 6mm கம்பி, ஒரிஜினல் கம்பி 50 ரூபாய்க்கு, 50 ரூபா 45 ரூபாய்க்கு கம்பி இருக்குதான். அதெல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அது போடுறதுக்கு அது 4 கம்பி மாற்றுறது, இது ஒரு கம்பி மாற்றுறாலும் ஒர்த்து ப்ரோ அப்படின்னாலும் சரி சொல்லுங்கள். நான் கிடையாது. ஏன்னா நம்ம இது வரலும் கம்பிலாம் மாற்றினதில்ல. மாப்பிள்ளைக்கு அன்றைக்கே போய் ஒரு 50 கம்பி வாங்கிட்டு வந்து வைக்கலாமாடா மாமான்னு கேட்டேன். இருக்குமாம்மா, இது எந்தளவுக்கு கம்பி உடையுது நமக்கு வேறு தெரியல, அதனால் கம்பி உடையிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்பி வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் யாராச்சும் இந்த மிஷினை வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இதில் கம்பி எந்தளவுக்கு உடையும், எப்படி லைஃப் வரும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் குட்டாம் போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா மழகுது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டாம் போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு கொடி அப்படியே லைட்டாக லிங்கில் மாட்டிக்கிட்டா கூட அப்படியே எழுதி சுற்றி கொடுத்தணும்பா. டைம் வந்து ஒரு 30 கத்தை ஓடினாவே எப்படி சொல்கிறது, இது வரன்னு ஆகிடுது ப்ரோ. அது என்ன காரணம்? இல்லை இந்த மண்ணு காட்டில் ஓட்டினா அப்படி தான் ஆகுமா? அதுவும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அந்த கரெக்டாக முன்னாடி ஓடுற சைனு மட்டும் சுத்தமாக அப்படியே வெறும் வரன்னு ஓடிடுது. ஆயில் கொஞ்சம் விட்டுட்டியா? சைனுக்கு ஆயில் விட்டுட்டியா? வர புழுதிங்கிறதுனால தான் அப்படியே உடனே ஆயிடுது. புழுதி பறக்குதில்ல. புரியல, அதான் பண்ணணும். இதே செம்மண் காட்டில் கள்ளக்குடி ஓட்டுறதுனால எப்படி சொல்கிறது, அப்படியே புழுதி போகிறதுனால இந்த செயினை சீக்கிரம் இதாகி போயிருக்கு. அதனால் என்ன பண்ணலான்னா மேலே ஒரு சின்ன கேன் மாதிரி ஏதோ ஒன்று ஆல்ட்ரு பண்ணி கட்டிப்படலாமா அப்படின்னு ஒரு ஐடியா போயிட்டுருக்குது. அவ்வளோதான், ரோலாகிருக்கு. இன்னும் 2 சைட் இருக்குது. மழை வரங்காட்டி போய் சுற்றிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு தெரில. ஓகேண்டா, அடுத்தது வேறு குட்டானா அப்படியே உடச்சி விட்டா குட்டானை உடச்சா வைப்பாங்க. மழை பெஞ்சா வீணாக போயிருன்னு சொல்லி குட்டான் கட்டி வச்சுக்குவாங்க. உனக்கு எங்களை குட்டான் கட்டி வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் இவன் அளவு ஓட்டுறதுலாம் ட்ரைனிங் வேணும். சோளத்தட்டெல்லாம் ஐஸ் செகண்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஃபஸ்ட்டில் இல்லை, ஐஸ் செகண்டில் ஓட்டுறான். அவர் எப்படி சொல்கிறது, ஓட்டி நல்லா ட்ரைனிங் ஆகிட்டார்ல, கள்ளக்குடி சுற்றி. இதை சுற்றிட்டு அடுத்தது அதை சுற்றணுமா? அது தடம் அது யாருக்கு கணக்கணன். சரி அது எத்தனை கற்று வரும்? ஒரு வயல் தான். என்ன கடம்படாங்குது கல் 3 மணி அடிச்சுட்டு இருக்குது. இப்போ கள்ளக்காட்டில் உள்ள பூந்து விளையாட போலையா? இன்னொரு பேட்சில் எல்லாம் பிடிங்கி குட்டம் கட்டி போடுவாங்களா? அடுத்த நாள் இன்னும் ஒரு ரயில் இருக்குது. எங்கே? பெரிய முன்னாடி காடு இருக்குல்ல. நாளைக்கு வேலைக்கு வந்துடுவியா? அதான் தெரியும், பார்த்தா தான் தெரியும். லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஜாலியாக. மாப்பிள்ளை முட்டை பொறுமையாக தானே போடுறான். முட்டை அதிகமாக வர மாட்டேங்குதா? பொறுமையாக முட்டை தானே போடுறான். ஓகேன்பா, இன்னொரு 2 கத்தை வரும். இதை முடித்தா அடுத்து வர வழியில் ஒரு பாத்தி, அதை ஒன்று முடித்தா வேலை முடிச்சு. கொஞ்சம் நம்பர் இருக்கும் போதே எடுத்து குட்டா வச்சுருங்க. இதெல்லாம் நல்லாவே காஞ்சி போச்சு. இந்த அளவுக்கு காய விடாதீங்க. பாரு எவ்வளோ கொட்டுதுன்னு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து குட்டாமல் போட்டுருங்க. மாப்பிள்ள 2 வீலே தான் ப்ரோ அதிகமாக ஓட்டுறான்.
வண்டி எப்படி கட் ஆகுது. இதே 4 வீல் டிரைவில் கட் பண்ணோம்னா பட்டுன்னு உடையும், டேமேஜ் ஆகும். இதில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு பட்டுன்னு வந்து நார்மலாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே கட் படிச்சிருக்கா கூட பட்டுன்னு ஒன்றும் பெருசாக டேமேஜ் ஆகாது. கள்ளக்குடி பொறுத்தவரை ரொம்ப காஞ்சதுன்னா எல்லாம் கீழே கொட்டு. ஓரளவுக்கு காய்ச்சல் கம்மியாக இருக்கணும். ஒரு நாள் 2வது நாளே பிடுங்கணுன்னா சுற்றி போகிறது தான் பெஸ்ட்டுங்கிறாங்க. நூறு கண்டு வேறு மாப்பிள்ளை அடிக்கடிக்க சாவடிக்கிறது. அவ்வளோதான். இன்னும் ஒரு கட்டை சுற்றினா இந்த சைடு வேலை முடிஞ்சுது. அடுத்தது பக்கத்தில் ஒரு 4 கட்டை ஓட்டணும். ஓப்பன் ஆகுமா? இது ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு ஆரணம் ப்ரோ. சாரி, இப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பியும் போகும்போது அதுக்கு ஒரு சவுண்டு வந்து கிக்குன்னு அடிக்குது. ஓப்பன் பண்ணிவிட்டு கொட்டிட்டு ஆட்டி அது ஒரு சவுண்டு கொடுக்குது. அவ்வளோதான். இது ஒன்றே இப்போ இந்த சைட் வேலை. இங்கே இன்னும் பாதி கோடி இருக்குது. இது அடுத்த பேட்ச் பிடிங்கிட்டு தான் வந்து சுற்றுவாங்க. எங்கடா போனாங்க கேட்டியும்? வாங்கலாம். எதுக்கு? அண்ணா சொல்ல வந்துடுங்க. படம் பார்த்துட்டு வரேன். இல்லை கேட்டிருக்கேன். இதில் அப்படியே ஓரமாக போய் வாங்க இறங்கி போகணும். அங்கே போகிறதுக்கா? எவ்வளோ தூரம் போகிறது? அங்கே போகணும். கீழே பழைய வீட்டுக்கு போகணும். ஏய், பழைய வீடு இதானே? இதில் தடத்துல போகிறது? அதுதான் அங்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. அங்கே போய் தான் வரணும். அதான் அதில் காட்டில் ஒரு வீடு போகிற மாதிரி கேட்டிருக்கேன். வந்து பாருங்களேன். இதான் இதை எடுத்துகிட்டு போகலாம். அதுக்குமா சுற்றிட்டு இல்லைன்னா சுற்றிட்டு ரோட்டில் போய் வந்துடுறதே. வந்து ரோட்டில் தடுறதில்ல, அங்கே போய் வரணுங்க. இப்படி வராதா? அப்படிலாம் வராது. அங்கே போய் வரணும். மண்டவிலே வந்து தடத்தில் வந்து வரணும். ஓ, அதுதான் சொன்னால் எட்டி பிடிச்ச மாதிரி அங்கேயா போகணும். அதில் வந்து ஒரு ஓரமாக விட்டு போயிடலாம். கேட்டு வச்சுறாங்க. கேட்டேன் கேட்கட்டுமே. கொடி ரொம்ப காஞ்சி போச்சு. மாவாக கொட்டுங்க. அதான பாருமா. இங்கே இதில் போகிற மாதிரி தடருக்கு தானே போய் பார்த்துட்டு வரோம். ஏன் உனக்கு தடம் பார்த்தா தெரியாதா? இறங்குமா? அவ்வளோதானா? எத்தனை கத்தை? சரி, அதுக்கு போ. ஓகே, நம்ம இந்த ஒரு நட்டை இந்த சுற்றினா தீர்ந்துச்சு. கீரை மட்டும் லைட்டாக சவுண்டு வருது. ஜாண்டியில் இது மாதிரி லைட்டாக சவுண்டு வருமா? இல்லை சவுண்டே வராத போடுவாங்களா? என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், ஒரு கத்திர விடாயிடுச்சு. ஓகே நண்பா, நம்ம இந்த 4 வீலர் ஆல்ட்ரு பண்ணி 2 வீலர் தான் பார்த்துக்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குதா என்னென்னு கம்மியில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் 4 வீலரை என்கேஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு ஆகாது. ஆஃப் பண்ணி ஓட்டிக்கலாம். என்கேஜ் பண்ணி ஓட்டினோம்னா அது செட் ஆகாது. ஆஃப் பண்ணி ஓட்டிக்கலாம். ஆஃப் பண்ணி இது மாதிரி பேலர் யூசேஜ், ரோடு ரன்னிங்க்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மித்தபடி எப்படி தான் தெரில, ஆனால் ரோடு ரன்னிங்க்கு நல்லாயிருக்கும்.
ஒரு சவுண்டு வந்துருச்சு. கீ 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 கீ. அப்படே அதுக்காண்டி நூல் மாட்டிக்கிட்டு இருக்குது. இப்படி ஐயோ அப்பா. மாட்டவே இல்லைங்களா? ஓ மாட்டவே இல்லைண்ணா. மாட்டுன்னு போயிட்டு தான் வரும். மாட்டிட்டு நான் மாட்டிக்கிறா. ஏன்னா மறுபடியும் தூசல் ஓட்டிக்கிச்சா போய் வரும். ஏன்பா இது கொஞ்சம் டைம் கொடுத்தனா முடிஞ்சது. அப்புறம் இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். அதனால் நம்ம வேறு வேலை இருக்குது, நாம் போய் பார்ப்போம். அதுக்காட்டி என் மாப்பிள்ளை போய் சுற்றிட்டு வரட்டும். நம்ம வண்டிக்கு சின்ன வெயில் போட்டிருக்கிறது எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்குதா, இந்த ரோடு ரன்னிங்க்கு நான் செலெக்ஷன் பண்ண இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா, இதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணாத வரல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இஷ்யூவும் இல்லை. 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் அடி வாங்கும். ஏன்னா வந்து சுற்று பத்தலை. ஏன்னா 4 வீல் டிரைவிங் போது 4 வீலுக்கும் தேவையான கியர் ரேஷியோ செட் பண்ணி தான் வந்து பல் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து சின்ன வீல் போட்டு மூவி பண்ணி பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் வண்டி நவத்தும் போதே தெரியுது பல் கடிச்சு போச்சு. இது பின்னாடி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்லி ஆஃப்லைனில் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் மட்டும் பண்ணிக்கணும்னு வச்சுக்காங்களேன். ஓகே, எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். இதை எப்படி ப்ரோ கடைசியில் கொஞ்சோண்டு இருக்கிறது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது கொஞ்சம் நான் எங்கிட்ட விட்டுற வேண்டிதான். ஒன்று அள்ளி வச்சுக்கணும், இல்லையா ஏதோ ஒன்று அப்படியே அள்ளி குட்டான்னு வச்சிடணும். அந்த கொடி நான் காயிலையாம். வருமா ஒரு கத்தை? ஒரு கத்தைக்கு வருமா? கொஞ்சம் உடச்சு விட சொல்லாதுடா. ஒரு கத்தைக்கு அவர் மாதிரி உடச்சு விடுங்கண்ணா கொஞ்சம். நல்லா வேற தூருது, அங்கே வேற உடச்சு விட்டாங்க. மானை வேற கருக்களுக்கு என்ன பண்ணுதோ தெரில. ஒரு 1 மணி நேரம் வரான்னு எல்லாமே போய் சுற்றி போடலாம். அது அந்த இடத்துல குட்டாங்கிற கொடியானா அது பச்சை கொடி ப்ரோ. அதனால தான் வந்து அந்த கொடியை வந்து இது பண்ண வச்சுக்கிறாங்க.
10ல் இன்னும் கொஞ்சம் போட்டால் தான் எடுக்கும். அதே ஈரக்கோடிங்கிறதுனால தான் போட வச்சுக்கிறேன். ஓகேன்பா, அவ்வளோதான். இன்னொரு சைட்டாக இருக்குது, அது மழை வரங்காட்டி அங்கே போய் சுற்றிட்டு வரட்டும். இன்னொரு வயலுக்கு தான் போய் சுற்றிட்டு வரட்டும். நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் ப்ரோ.